மோடியை நம்பியே தான் பாஜக இருக்கா அப்படின்ற விமர்சனமும் ஒண்ணு இருக்கு. இல்லை, எங்கேயுமே தலைவர்கள் தானே பிரதானம். இப்போ நீங்கள் ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதா மேடம்னால, கலைஞர்னால கலைஞர்னால சொன்னீங்க. ஆக மோடினால தான். அதை நாங்கள் ஒத்துக்கொள்வதில் எங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை. மோடி என்ற மாமனிதர் தான் இந்த வெற்றியை பெற்று தருகிறார். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அவர் வளர்ச்சியும், அவர் வெறும் கவர்ச்சி மட்டும் இல்லை, வளர்ச்சியும் கொடுக்குறார், கவர்ச்சியாகவும் இருக்கிறார். இந்த ரெண்டுமே அவர்கிட்ட இருக்குது. அது மட்டும் உழைப்பு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ரேலிஸு இதெல்லாம் பண்ணணும்னு கூட கிடையாது, வெற்றி முகத்தில் தான் இருந்தோம். ஆனாலும் நம் மக்களை நம்ம பார்த்து ஓட்டு கேட்கணுன்ற என்ற ஒரு எண்ணம், ஒரு ஈடுபாடு, அது மட்டுமல்ல 11 ஆண்டுகளாக கொடுத்து கொண்டிருக்கின்ற நல்லாட்சி, இது நிச்சயமாக அங்கே வெற்றி பெறுவதற்கு உதவுகிறது என்பதான் ஊழலற்ற ஆட்சி. மாட்டுத்தீவன ஊழலை பார்த்த ஒரு பீகாருக்கு நாட்டில் ஊழலே இல்லைன்ற ஒரு தலைவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது வியப்பாக தானே இருக்கும். அதே போல பிரதமர் அவர்களுடைய பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டில் அவர் திமுக தான் குறிப்பிட்டு சொன்னார். திமுக பீகாரிகளை வந்து பீகார் மக்களை இழிவுபடுத்துறாங்க, துன்புறுத்துறாங்கன்ற வார்த்தை. அப்படி இங்கே எதுவும் நீங்கள் தமிழ்நாட்டில் திமுக துன்புறுத்துறாங்களா? மறுபடியும் சொல்கிறேன், அவர் துன்புறுத்துறன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தலை. ஹிந்தி தெரியாதவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் பீகாரிகளை தவறாக பேசுகிறார்கள், மோசமாக பேசுகிறார்கள் தான் சொன்னார். அது இங்கே நடந்ததா இல்லையா? ஆக இவங்கெல்லாம் சொன்னது வந்து உண்மையா இல்லையா? அப்போ பீகாரிகளை மோசமாக பேசுகிறாங்கன்னு தான் சொன்னார். பேசுனது உண்மையா இல்லையா? அப்போ அந்த மக்களில் வந்து இவங்க பேசுன, அதனால தான் நான் சொன்னேன், இன்னொரு வெற்றிக்கு காரணம் அங்கே திமுகவோட இந்த பிரச்சாரம் கூட ஒரு காரணம். நம்ம மாநிலத்தை சார்ந்தவங்களே இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி.